எப்படி ஓடுகிறா தெரியல. அவரு ஒரு குதிரை அவுத்து விட்டா கூட இந்த அளவுக்கு ஓடாது. ஆமா சரி மைத்துனா குருச்சேத்திர வந்து விட்டோம். நம்ம எதிராளி கண்ணனே. ஆமா படுபாவி கண்ணன் எங்க என்று கொஞ்சம் காமிங்க பார்க்கலாம். குருச்சேத்திரம் தன்மை தேடி பார்க்கலாம். எந்த எதிராளி கண்ணன் எங்க தேடலாம். ஆமா எப்படி வந்தா அதனால கர்ணனை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த குருச்சேத்திர பூமியிலே தெற்கதிர்வன் கிழக்கு திசையிலே உதித்து விட்டார். இப்போ என் கரத்திலே இருக்கக்கூடிய அந்த பாஞ்சசன் சொல்லக்கூடிய இந்த நாதம் இருக்கிற சங்கு இதை நான் ஊதியதை உண்டானார். போர் துவக்கம் எதிராளி எங்க இருந்தாலும் குருச்சேத்திரத்துக்கு வருவது கட்டாயம். அதனால போர் துவக்கத்தை ஆரம்பிக்கலாம். அதனால குருச்சேத்திரம் வந்துட்டோம். போர் துவக்கமாகிவிட்டது. இப்ப யாரை தேட வேண்டும்? கர்ணனை. எதிராளி கர்ணன் அதோ நிற்கின்றான் பார். அதோ நிற்கின்றான் பார். எதிராளி கர்ணன் அதோ தேர்தட்டில கர்ப்பக தேர்தட்டி இருக்கிறான். ஆமா ஆமா கொஞ்சம் ஆமா பார்த்து வா. கடவுளே என்ன செய்வேன்? கண்ணனை ரதத்தில் காணே கடவுளே என்ன செய்வேன்? பாபா இந்த கண்ணனை ரதத்தில் காணே கடவுளே என்ன செய்வேன்? கடவுளே என் அண்ணனை அவன் நமட்டிலோ தட்டில மாமா நான் என்னமோ கொள்வேன் மாமா. மாமா நான் என்னமோ கொள்வேன் மாமா. இளையவன் என்ன செய்வேன்? ஆமா இது என்ன மாயமா?
பரவாயில்ல. இந்த வைராக்கியத்துடன் பாவென்று வரவழைப்பு கொடுத்தது நீயே. சண்டை துவக்கத்தை ஆரம்பித்து சண்டையை வாங்கி கொண்டு வந்ததும் நீயே. ஆமா, அமர்கலம் என்று சொல்லக்கூடிய சமர்கல பூமியிலே அண்ணனை கொண்டு வந்து யார் வைத்தது? நீங்க. ஆமா, வைத்தோனா அந்த எதிராளி துரியோதனனா சத்ராளி அண்ணனை எடுத்து வந்து அண்ணன் தர்மனை கொண்டு அவன் யாரு தெரியுமா? யாரு? அந்த கம்மாளன் மகன் அச்சம்மை அவன் யார் தெரியுமா? அந்த கம்மாளன் மகன். தேர்வோட்டி மகன் அவன் கர்ணன். அவன் நீ தெரியாம பேசி கொண்டிருக்கின்றாய். உன் அண்ணன் கர்ணன். கர்ணன் யாரு? அண்ணனை கொண்டு கொன்று நாங்க அரசாங்கதா. அவன் யார் தெரியுமா? அவன் தேர்வாட்டி மகன் கர்ணன். அண்ணன் கர்ணன். அண்ணன் தர்மநந்தர் போல இருக்கு. அண்ணன் கர்ணையா? அவன் கம்மாள மகன் அதிரதன் மகன் அறியாமை பேசுகின்றாய் உரைக்கின்ற போது அவன் கர்ணன் என்பது எனக்கு தெரியும். எப்படி? அதனால இதோ கணை இருக்கிறது, எடுத்து தருகிறேன். எடுத்து பானத்தை அப்படியே போட்டு அப்படியே அப்படியே என்று சொல்கிறாய். இந்த வில்லை எடுப்பேன் என்றால் எனக்கு தெம்பது இல்ல மாமா. துடிக்க வேண்டுமானால் உனக்கு என்ன இப்ப பிரச்சனை மாமா? வைத்தோனா எதிராளி கர்ணனை பார்த்தா தேர்தட்டில் அமர்ந்திருக்க கூடியவன் கர்ணன். கர்ணன் கிடையாது, அண்ணன் தர்மநந்தர் மாமா. கர்ணன் இல்லையா? இல்லையே. அப்ப அங்க இருப்பது அண்ணன் தர்மநந்தர். அப்ப தர்மனை எங்க விட்டு நாம் குருச்சேத்திரம் வந்தோம்? பாடி கூடாரத்தில் விட்டு வந்தோம். அப்ப பாடி கூடாரம் சென்று அண்ணனை பார்த்தார். மீண்டும் அமர் தட்டி சொல்லக்கூடிய தேர் தட்டில் அமரக்கூடிய கர்ணன் என்று நீ அறிந்து வருகிறாய். அப்போ நாம அண்ணனை பார்த்தால் உனக்கு சந்தேகம். அப்ப எங்க போலாம்? பாடி கூடாரம் போலாம். அந்த அண்ணனை பாடிகள் சொல்றார். சென்ற உடனே பாடி கூடாரத்திலே தர்மன் இருப்பது. அண்ணா தர்மான்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு கிளம்பி ஓடி வந்து அப்படியே சென்று வா. அண்ணா
இப்படி சொல்லக்கூடிய அர்ஜுனன் அவங்க தம்பி சண்டைக்கு போனாரா? ஒரு மயில் போனாரா, 2 மயில் போனாரா? திருப்பி வந்துறாரு. கேளுங்க. சமந்தாரா அதான ஒரு சின்ன தவறு நடந்துச்சு. நானும் மாமாவும் குருஷேத்திரம் சென்றோம். அங்க எதிராளி கண்ணனை பார்த்த உடனே உங்களுடைய முகபோல் இருந்தது. அதனால அண்ணனை கொள்வதா அப்படின்னு ஏண்டா சமுதாய யுத்தத்திற்கு சென்று கர்ணனை மடித்து அர்ஜுனா கூட தர்மன் நல்ல திறமையா பேசலாம். அது ராத்திரி தான் வாழ்த்துட்டு வந்து ஆனா தெரியும் நச்சல சுரங்க கட்டு காணுங்க. அர்ஜுனா அப்படி உன் கையில இருப்பது காண்டிவமா இல்ல சொத்தவில்லா? அட போடா டேய். கடலை விட பெரியது. ஆமா, கடலை விட பெரியதாகனாலே பொறுமை. இந்த கதை யார் மீது இருக்கு? ஐயா எடுத்து கண்ணை விடுவதோ என்ன இழிவாக சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, என்ன இழிவாக பேசியிருந்தாலும் பரவாயில்ல, என்னை பெற்ற தாய் இழிவாக பேசியிருந்தாலும் சொல்லியிருந்தாலும், என்னை கூட பிறந்து இருந்தாங்க பத்தியா, என் அண்ணன் தம்பிகளை இழிவாக பேசியிருந்தாலும் பரவாயில்ல, என் காண்டிபத்தை எழுதமாக பேசினார் பத்தியா, அதனால யார் இருந்தாலும் சரி இந்த அக்கினி தேவன் கொடுத்த கணை இது இல்லையா? அதற்காக இதற்கு இறை தேவை வேண்டும். எடுத்த கதை அமராதோனியில் மீண்டும் கிடையாது. எடுத்த கணைக்கு இறை வேண்டும். ஆகினால எடுத்த கணையை இறை வேண்டுமானால் அதோ துஜாவர கம்பம் இருக்கிறது. அந்த துஜாவர கம்பத்தின் மீது எடுத்த கணையை தொடுத்து பார்க்கலாம். சொல் படிக்க துர்ஜாவன கம்பத்தின் மீது அம்பு ஏவினேன். ஆனா அவைய பொருள் கேட்குது, என்ன காரணம் என்ன என்று கேட்கின்றார். மைத்துனா பார்த்தால் நாம் இருவரும் குருச்சேத்திர பூமியிலே கர்ணனிடத்திலே சமர் செய்யக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி தந்திரத்தை கையாண்ட துரியோதனன் பாதி கூடாரத்திலே இருந்த தர்மனை கொல்வதற்காகவே 1000 கிங்கிலியர்களை கொண்டு வந்து இந்த துஜாவர கம்பத்தில் மறைத்து வைத்திருந்தார். இந்த மர்மத்தை என் ஞான திசையால் அறிந்து பார்த்தேன். இந்த கிங்கிலியர்களை கொல்வது எப்படி? ஆகையால இந்த தந்திரத்தை கையாண்டு அந்த சேனையை மடித்தோம். தர்மனுக்கு இனிமேல் எந்த ஆபத்து கிடையாது. இப்ப எங்க போனோம்? குருஷேத்திரம். அதற்கு முன்பதாகவே